ஸ்காலப் டிசைன் எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த மாதிரி அட்டை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருப்பேன். கேன்வாஸ் வந்து நீளமா ஒரு 2 இன்ச் கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இந்த அட்டையை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்காலப் டிசைன்ல வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்ல அந்த சொரசொரப்பா இருக்கிறத உள்ள வச்சுட்டு அயன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேன்வாஸ் கிளாத்ல ஒட்டிக்கும். உங்களோட ஒரிஜினலோட மேல் பக்கத்தை வச்சுக்கோங்க, வெளிப்பக்கத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைனிங்கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி அதாவது வந்து கேன்வாஸ் மேல தையல் இருக்கக்கூடாது. இந்த எண்ட்லயே இந்த ஓரத்திலேயே தையல் அடிக்கணும். இந்த இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தையலை கொஞ்சம் நல்லா டாட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இந்த லாஸ்ட் வரையில அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கீழே கட் பண்ணிட்டு இந்த முக்குக்கு லைட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கத்திரி வச்சு லைட்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா ஸ்கேலப் டிசைன் வந்துருங்க. இதுக்கப்புறமா அயன் பண்ணிருங்க. ரொம்ப நீட்டா இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலப் டிசைன் தாங்க. இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சார்ட்ஸாக உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை புரியாதவங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா புரியுங்க. நெக்குக்கு எப்படி ஸ்காலப் டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவாக போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்காலப் வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் அட்டை அந்த மாதிரி கெட்டியான அட்டையில் வரைஞ்சி கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா கேன்வாஸில் அதை வச்சு வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை சார்ட்ஸில் இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு கேன்வாஸ் வந்து ஒரு லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒட்டணுங்க. கேன்வாஸோட சொரசொரப்பாக இருக்கிறதையோ இல்லை கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அதை உள்பக்கமாக வச்சு நீங்கள் அயன் பண்ணும்போது கேன்வாஸ் ஒட்டிக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு சார்ட்ஸாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. கேன்வாஸ் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த துணியோட மேல் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி அடிங்க. அந்த ஸ்கேலப்போட ரவுண்டு திரும்புகிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கெல்லாம் பொறுமையாக ஜிக்ஜாக் போடுற மாதிரி மெதுவாக அடியுங்க. அவசரப்பட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம பிரித்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால மெதுவாக அடிச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதில் கட் பண்ணுற மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லைட்டாக பட்டாலும் உள் சைடில் ஹோல் வந்துடும். அதனால் நீங்கள் பொறுமையாக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ராஸாக கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த திருப்பி விடுறதுக்கு நல்லா இருக்குங்க. அந்த ஸ்கேலை போடுற ரவுண்ட் திரும்புகிற இடத்துல எல்லாம் பார்த்து பொறுமையாக லைட்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. நீங்கள் லைனிங் அதாவது உள் பக்கமாக திருப்பிடுங்க. உள் பக்கம் திருப்பிட்டு இதில் எப்படி தையல் போடுறோமோ அந்த தையல் போட்டுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் நம்ம கிளாஸ் போகணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலே போதுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் அழகாக தைக்க முடியும். திருப்பிட்டு நீட்டாக அயன் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட போகிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன வீடியோ போடுறேனோ அப்பப்போ பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் போய் ரொம்ப தைச்சு பழக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலே போடுங்க. அழகாக நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.